ரொம்ப கஷ்டம். நான் ட்ரம்ஸ் கத்துக்கிறச்ச 2000 அந்த ரேஞ்சில மேகம் கொட்டட்டும். அந்த ஓப்பனிங் தகுடும் டட்டாக்குடுதும் பட்டாக்கு டாக்கு டாம் தகும் தகும் தகுதும் தத்தாக்குடுதும் தத்தாக்கு தாக்கு தாம் தகும் தகும் தாக்கு தகிட தக தகிட தகிட தக தாக்கு தகிட தக தகிட தகிட தக தகிடதா தத்த தத்தெடுதும் தும் தத்தெடுதும் தத்தெடுதும் தும் தகுதாது தும் தத்தெடுதும் தும் தத்தெடுதும் தும் தத்தெடுதும் தும் தும் தாத்திடுதா திடுதா திடு தகுதும் தாத்திடுதா திடுதா திடுதும் தும் தாத்திடுதா திடுதா தகுதும் தாத்திடுதா திடுதா திடுதும் துடுதும் 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 டிஷ். இவ்வளவு பெரிய சோலோவை நம்ம வாசிக்கணும் ஸ்டேஜ்ல. அது வெல்கம் டு சந்தானா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கெஸ்ட் யாருன்னா இந்தியாவுல டாப் 10 ட்ரம்மர்ஸ்ல ஒருத்தர். இவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல 2 ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒன்னு நேஷனல் ரெக்கார்ட், இன்னொன்னு வேர்ல்ட் ரெக்கார்ட். 24 மணி நேரம் தொடர்ந்து ட்ரம்ஸ் வாசிச்சு நேஷனல் ரெக்கார்டும், 44 மணி நேரம் தொடர்ந்து பிளைண்ட் ஃபோல்டடா ட்ரம்ஸ் வாசிச்சு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு இவர்கிட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ட்ரம்ஸ் பயிற்சி எடுக்கிறாங்க. வேர்ல்டுல இருக்கிற எல்லா கான்டினென்ட்லயுமே இவருக்கு ட்ரம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான இவருடைய திறமைக்கு ஒரு உச்சம் என்னன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிக்கே ட்ரம்ஸ் சொல்லி கொடுத்திருக்காருன்னா அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அந்த மாற்றுத்திறனாளி வேற யாரும் கிடையாது, உங்க முன்னாடி கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் தான். எனக்கு ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் கிரேட் 4 சிலபஸ் வரைக்கும் ஃபுல்லா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. We are very happy to welcome to our studios the one and only world record holder in India, drummer ஸ்ரீதர். ட்ரம்மர் ஸ்ரீதர் சார், வணக்கம். வணக்கம் சந்தானா சார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சந்தானா டாக் நேயர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சந்தானா சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. உங்களோட ப்ரீவியஸ் எல்லா நிகழ்ச்சியும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாமே அந்தந்த துறையில் சிறந்து விளங்கிய, வெளியே தெரியப்படாத ஒரு சில விஷயங்களை வெளியே தெரிய வச்சு ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் சார், ஒரு நேஷனல் ரெக்கார்ட், ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், 24 மணி நேரம் நேஷனல் ரெக்கார்ட், 44 மணி நேரம் வேர்ல்டு ரெக்கார்ட். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை பண்ணணும்னா இதுக்கு எவ்வளவு பெரிய ப்ரிப்பரேஷன் தேவைங்கிறது என்னால உணர முடியுது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ரம்ஸ் வாசிச்சாதே கையெல்லாம் அழுவும். ரைட் ஹேண்ட் ஒரு டைம் சிக்னேச்சர் ப்ளே பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் ஒரு டைம் சிக்னேச்சர் ப்ளே பண்ணணும், ஹை ஹேட்டை மேனேஜ் பண்ணணும், ஓப்பன் ஹை ஹேட்டை மேனேஜ் பண்ணணும், பாஸ் ட்ரம்மை மேனேஜ் பண்ணணும், ஃப்ளோர் டாமை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 டாம்ஸை மேனேஜ் பண்ணணும். இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்போது இந்த 2 கையை வச்சுக்கிட்டு சுத்தி 24 மணி நேரம் அடிக்கணும்னா அதெல்லாம் சாத்தியமா? நீங்க 44 மணி நேரம் வாசிட்டீங்க. ஸோ எப்படி இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை நீங்க முதல்ல துவங்குனீங்க? அதை பத்தி எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க. இது எங்க தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998ல நான் ட்ரம்ஸ் பண்றேன். அமெரிக்காவில் ஒரு ட்ரம்மர் ஒன் பண்ணியிருந்தார். ஓகே. 19 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா ட்ரம்ஸ் வாய்ச்சது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டா இருந்தது. ஓ. அவர் தான் எனக்கு அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு. ஓ 19 ஹவர்ஸ், அப்போ அதுக்கு மேல பண்ணா நம்ம ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம். அங்க ஆரம்பிச்சது என்னுடைய 19 ஹவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். அப்போ 19 ஹவர்ஸ் அப்போ எப்போ 1998ல ஓகே. அப்பத்துல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு ஆரம்பிச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வேற எதுவும் தெரியாது இல்லையா, ஒரு வே தெரியாது. பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் சன் டிவில ஒரு டீல் ஆர் நோ டீல் ஷோல கலந்துக்கிட்டு 2008ல அதுல பிரைஸ் மணி வின் பண்ணி அந்த மணியை எடுத்துட்டு வந்து தான் 2012ல என்னால் பண்ணவே முடிஞ்சது. என்ன அந்த ரெக்கார்டுனா 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ட்ரம்மிங். இந்தியாவிலே யாருமே அந்த ஒரு ட்ரம்மிங் அப்போ வரைக்கும் பண்ணல. அதனால அது நேஷனல் ரெக்கார்ட் ஆச்சு. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அது அந்த ரெக்கார்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். ரெண்டாவது இது நேஷனல் ரெக்கார்டு. சரி, நம்மளுடைய விஷயம் வெறும் நமக்கு பர்சனலா நம்மளை மட்டுமே சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இந்த ரெக்கார்டோ இல்ல நம்மளுடைய இசை, என்னுடைய ட்ரம்மிங் மற்றவர்களுக்கு போய் சென்றடையும் போது அதுல ஒரு மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகணும், ஒரு விழிப்புணர்வு வரணும், ஏதாவது ஒரு அவேர்னஸ். வெறும் ட்ரம்மிங் எல்லாரும் வாசிக்கிறாங்க, எல்லாரும் பண்றாங்க, பட் நம்ம ட்ரம்மிங்ல என்ன ஸ்பெஷல் அப்படி நம்ம பண்ணும்போது ட்ரம்மிங் கூட சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை தான் சாதனையா கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படி பிறந்தது தான் அந்த 44 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் பிளைண்ட் ஃபோல்டர் ட்ரம்மிங். எதுக்கு பிளைண்ட் ஃபோல்டர் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்களை தானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்தணும்ன்றது தான் என்னுடைய அந்த நோக்கம். அதில் நான் சக்ஸஸும் பண்ணேன். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கர் நேத்ராலயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேம்பிங் பண்ணி 1690 பேர் வந்து அதில் கண்தானம் பண்ணியிருந்தாங்க, டொனேஷன் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க என்ன
நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிறவியோட பயனை அடைஞ்சிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாதாரணமான சாதனையே கிடையாது ஸ்ரீதர் சார். ஒரு கண்ணா கொடுத்தா கூட 3400 பேருக்கு இது பயனுள்ளதா அமையும். ஸோ இது மிகப்பெரிய சாதனை. இது ஸ்ரீதர் சார், நீங்க இந்த சங்கர நேத்ராலயால வந்து இந்த கண்தானத்தை பத்தி சொன்னீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி நான் போறேன். சாதாரணமா ஒரு ஏகாதசிக்கு சாப்பிடாம ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. 24 ஹவர்ஸ் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. வெறும் தண்ணி மட்டும் குடிப்பாங்க. சிவராத்திரிக்கு கண் முழிச்சு அடுத்த நாள் காத்தால வரைக்கும் தூங்காம இருக்கிறவங்க இருக்காங்க. 44 ஹவர்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 2 நாள் உங்களுடைய பாடி, மைண்ட், த வில் பவர் எப்படி சார் நீங்க உங்க பாடி, மைண்ட் அண்ட் வில் பவரை ரெடி பண்ணீங்க? இத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். சார் நம்ம வந்து நார்மலா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பொறந்து தான் நம்ம அதனால தான் 998ல நான் நினைச்சத என்னால பண்றதுக்கு 2012 வரைக்கும் ஆச்சு. வேற ஒரு நிறுவனத்தோட ஹெல்ப்போ, சப்போர்ட்டெல்லாம் எடுத்து நம்ம பண்ண வேண்டியதாச்சு. அப்போ நமக்கு வந்து அந்த வில் பவர்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. மனசுல அது ஒரு உன்னால முடியும்டா. உன்னாலே தன்னம்பிக்கை. முடியாதுன்னா வேற யாரால முடியும்? தன்னம்பிக்கை. அப்படின்ற கேள்விய நான் வந்து என்னோட ட்ரம்ஸ்ல நான் நெறைய இடத்துல நான் வந்து அத அப்ளை பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஒரு பாட்டு, இந்த பாட்டு உன்னால வாசிக்க முடியுமா? இது நீ ட்ரம்ஸ் கத்துக்கிட்டு 2, 3 வருஷம் தான் ஆகுது. இதெல்லாம் வாசிக்கணும்னா 7, 8 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்களே, உன்னால முடியுமா? அப்படின்ற அந்த கேள்வி அங்க தொடங்குச்சு என்னுடைய அந்த தன்னம்பிக்கை. உன்னால முடியலன்னா யாரால முடியும்? இவ்வளவுதான் விஷயம். சூப்பர். அந்த மாரி ஒரு விஷயத்துல நான் வந்து வீட்லலாம் சொல்லுவாங்க, "என்னடா இது இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீ 24 மணி நேரம் பண்ண, விடாம திருப்பி 44 மணி நேரத்துக்கு இப்படி ஒரு முயற்சி பண்றியே. இது வந்து சாத்தியமா?" அப்படிலாம் கேட்டு என்ன வீட்லயே எனக்கு பயம். பிகாஸ் எனக்கு ஏதாவது ஆயிட கண்டிப்பா. போதோன்ற ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா சார். யாருக்கா ம். இருந்தாலும் இருக்கும் இல்லையா? அதனால முறையா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டயட்டீஷியன ஃபர்ஸ்ட் நான் கன்சல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் டாக்டர கன்சல்ட் பண்ணும்போது, அவங்க கூட ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் டிஸ்கரேஜ் பண்ணல பண்ணாங்க. மீன்ஸ் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. இல்ல இது நம்மளுடைய இந்தியன் கண்டிஷனுக்கு வந்து இது வந்து ஒத்து வராது. டிஃபிகல்ட். 44 ஹவர்ஸ் நீங்க தொடர்ச்சியா உட்கார்ந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதெல்லாம் சரி வராது. உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல மெடிக்கலா நெறைய ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. இருந்தாலும் பண்றதுல ரொம்ப உறுதியா இருந்து, எனக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். ஸோ நம்ம சூப்பர் சார். கேஎம் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு அத பண்ணாங்க. கேகே நகர்ல இருக்கிற சூப்பர் சார். கேஎம் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு அத பண்ணாங்க. சூப்பர் சார். ஸோ சூப்பர். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு பாடிக்கு தான் நம்மளுக்கு குடுத்தாங்க. ம், 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 ம். வில் பவருக்கு நம்ம இருக்கு. பட் எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றது? இந்த 44 ஹவர்ஸ்னா எடுத்தோனே போய் ட்ரம் செட்ட செட் பண்ணி நம்ம வாசிக்கல சார். முடியாது. கரெக்ட். நம்ம ஒரு 3, 4 மந்த்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்ம 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்ன்னு ஒரு 3 நாள் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ்ன்னு பண்ணுவோம். அப்புறம் எப்போ 8 ஹவர்ஸ் வந்ததோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய டோட்டலா நம்மளுடைய அந்த சர்வைவலே நம்மளுக்கு அப்படியே உல்டாவாயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 நாள் வந்து மதியம் ஃபுல்லா, காலையிலே ஃபுல்லா ட்ரம்ஸ் வாசிப்பேன் 8 மணி நேரம். அடுத்த 10 நாள் நைட் ஆரம்பிப்பேன். 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையிலே ஒரு 10 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவேன். செம்ம ஐடியா சார். அந்த மாரி பண்ணி, பண்ணி எப்பயுமே எனக்கு தூக்கம் வரக்கூடாது. அவ்வளதான். அந்த விஷயத்துக்கு தான் நம்ம அத ட்ரெயின் பண்ணீங்க. ட்ரெயின் பண்ணணும். மனதளவுல நம்ம வந்து எப்ப லேக் ஆகுறோமோ அப்போ. எப்ப லேக் ஆகுறோமோ அப்ப நம்மள பத்தி இல்ல உன்னால முடியும், முடியும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி கடைசியா எப்ப நான் 50 மணி நேரத்த நான் டச் பண்ணனோ, அதுக்கப்புறம் தான் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணேன். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல தான் வந்து அத நம்ம பண்ணோம். ஸோ அந்த நிறுவனம் டாக்டர் குமார் ராஜேந்திரன் சார் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட். பத்தி எனக்கு உங்க ஃபேமிலிய பத்தி ஓரளவுக்கு நானு நண்பர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரீங்க சார். ஏழ்மையான ஃபேமிலின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு மிருதங்கம் வாங்கணும்னா ஒரு ரூ. 3000ல வாங்கிட முடியும். ஒரு ஃப்ளூட் வாங்கணும்னா ரொம்ப கம்மியா பார்த்தா கூட ஒரு ரூ. 1000க்குள்ள வாங்கிட முடியும். இந்த ட்ரம் கிட் வாங்குறதுங்கிறது இட்ஸ் எ வெரி காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட். இத வாசிக்கிறதுங்கிறது. இது வந்து எல்லாராலயுமே ட்ரம்ஸ் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து இந்த ட்ரம்ஸ் கிட்ட எப்படி சார் நீங்க முதல்ல வாங்கி கன்வின்ஸ் பண்ணீங்க வீட்ல? சார் இது உண்மையாலுமே இந்த கேள்வி வந்து என்ன வந்து ரொம்ப பழைய விஷயத்த வந்து என்ன கேள்வி வந்து ஏன்னா நாங்க வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ரொம்ப வறுமையில வாழ்ந்த ஃபேமிலி. ஆமா. ஸோ எங்க அப்பா வந்து ஆட்டோ தான் இருந்தாரு. அவரு ஆட்டோ ஓட்டி தான் எடுத்துட்டு வருவாரு. அப்புறம் என்னோட பாட்டி இபில ஒர்க் பண்ணா. ஸோ இவங்க 2 பேரோட அந்த வருமானத்த மேட்ச் பண்ணி தான் நாங்க வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட். ஓ! ஸோ எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமும். அதுல வந்து எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல நான் ட்ரம்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளால வாங்க முடியாதே அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபீலிங். நோக்கி தான் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. 98ல ஆரம்பிச்சேன் நான் ரொம்ப கஷ்டம் ட்ரம்ஸ் சார். கத்துக்கிறதுக்கு. ஸோ 2000 வரைக்கும் என்னால வாங்க முடியல. அப்போ வரைக்கும் நான் ட்ரம்ஸ் வந்து சரி ரென்டல் பண்ணி தான் எடுத்துட்டு போவேன். புரியுது, புரியுது, ரென்டல் புரியுது. பண்ணி தான் எடுத்துட்டு போவேன். அந்த ட்ரம்ஸ்ன்றத விஷயத்த 3 பங்கா பிரிக்கலாம் என்னோட லைஃப். ம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோட ஜர்னில. ட்ரம்மிங் ஜர்னில 3 பங்கா. முதல்ல நான் 2001ல என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரம் கிட்ட நான் அது எப்படி வாங்குனேன்னா, நான் வந்து என் வீட்டு பக்கத்துல இப்போ இளையராஜா சார் கிட்ட வாசிச்சுட்டு இருக்கிறவரு மிஸ்டர் ம். நாகி. ஆ, அவரு இருக்கிறாரு. ஆ. அவரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக மலேசியால இருந்து எனக்கு ஒரு ட்ரம் கிட் ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஓ! அதுதான் அத வெரி நைஸ் சார். சில்வர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஆ. ஒரு ட்ரம் கிட் கொண்டு வந்தாரு. அந்த ஹெல்ப்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அது வந்து அப்போ 21,000 ஆச்சு. அப்பா! 2001ல. அத எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அந்த மணிய
பெரிய விஷயம் சார். குடுத்ததுக்கு எனக்கு குடுத்தாங்க. அந்த ட்ரம் கிட்ல நான் ரொம்ப ஹேப்பி ஆயி, என்னோட ஜர்னி செகண்ட் இதுக்கு வந்தது. அடுத்த லெவலுக்கு அந்த ட்ரம் கிட்ட எப்பயுமே சார், ஒரு ட்ரம் கிட்டு, ஒரு கீபோர்டு, ஒரு விஷயத்த வந்து நம்மளால ரொம்ப நாள் வாசிக்க முடியாது. அத வீட்ல வச்சுக்கலாம். கண்டிப்பா ஏன் சார். வாசிக்க முடியாதுன்னா, அந்த கண்டிப்பா. டோன்ஸ் நான் வந்து நம்மள வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேற ஒரு டோன்ஸ், வேற ஒரு கலர்ஸ் நம்மளுக்கு எதிர்பார்க்கும். ஆட்டோமேட்டிக்கா. சரி அடுத்த லெவல் ட்ரம் கிட். இது நான் 2008ல சைனா வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆப்பர்ச்சுனிட்டி சென்னை சங்கமம் மூலியமா ஓகே. சைனா, இந்தியன் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ஷோக்காக போனேன். அங்க நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போனேன் அந்த ஷோக்கு. ம், அங்க ம். போனதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ட்ரம் செட் எதுவுமே சரியான ட்ரம் செட் கிடைக்கல. ரெண்டல் ட்ரம் ஓ, செட் ஓ, கிடைக்கல. அப்போ அந்த என்னுடைய அந்த டீம் லீடர் என்ன பண்ணாரு, மிஸ்டர் பால் ஜேக்கப், ஓ! மியூசிக் டைரக்டர். வெரி நைஸ். ஒரு ஷாப்புக்கு கூட்டின்னு போனாரு. "ஸ்ரீதரா, வாட் யூ வாண்ட்? உனக்கு எந்த ட்ரம் செட் புடிச்சிருக்கு? யூ டேக் இட்" அப்டின்னாரு. ஓ மை எனக்கு அவர் சொன்னோனே, "என்ன சொல்றீங்க சார்?" "எஸ், எஸ் ப்ளீஸ் யூ டேக் இட். நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இங்கேருந்து வாங்கி எடுத்துட்டு போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." ஏன்னா நாங்க அது ஒரு 38 பேர் நாங்க டிராவல் பண்ணி போயிருந்தோம். அப்போ பிரச்சனை இல்ல. நம்ம புரியுது, எடுத்துட்டு புரியுது. போயிடலாம்னு சொன்னாரு. அப்ப எனக்கு ஒரு நான் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் ட்ரம் செட் வச்சிருந்தேன். இப்போ அது ஒரு கான்ட்ராஸ்ட்டா வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல ஒரு ட்ரம் செட் நான் பார்த்துருக்கேன் நெறைய காணொளிகள். பிளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஆமா. எனக்கு ரொம்ப புடிச்ச அது ட்ரம் செட். ஃபியூஷன் ட்ரம் செட். ஸோ அத வாங்கிட்டு வந்தேன். அது அந்த டைம்க்கு அந்த ஊர்ல ரூ. 32,000. ஆ. அதையும் இங்க வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா டைம் குடுத்து தான் நான் 2008லயே நான் அத அப்படிதான் அத என்னால அடைக்க முடிஞ்சது. அது வரைக்கும். ஸோ இது 2 விஷயம் முடிஞ்சது. அப்பயும் என்னுடைய அந்த ட்ரம்ஸோட அந்த சேஞ்ச் வந்து எனக்கு இன்னும் தேவைப்பட்டது. அது எப்போ நடந்ததுன்னா, 2012ல எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் எனக்கு வந்து அத கிஃப்ட்டா குடுத்தா லட்சுமி. ஓகே. உங்க வைஃப் பேர் லக்ஷ்மி. ஆமா. அவங்க வந்து வரும்போதே ஒரு கிஃப்ட்டோட வராங்க. ஆமா. லக்ஷ்மி ஒரு 2012ல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. அதேதான். சூப்பர், சூப்பர். ஆமா. அந்த ட்ரம் கிட் வாங்கும்போது 84,000 வளர்ந்து நிக்குது. வாவ்! நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ட்ரம் செட் வந்து 21,000 அப்புறம் 32 இப்போ 84,000ல வந்து நின்னுச்சு. அது என்ன? டாமா சில்வர் ஸ்டார். சில்வர் ஸ்டார். தாமஸ் சில்வர் ஸ்டார். அந்த அத ஹை எண்ட் வாங்கிட்டீங்க. ஹையர் எண்ட் எஸ். அது ஓகே. இப்போ அந்த ட்ரம் கிட் வந்து ஒரு 1,50,000 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே. ஆனா அதுல இப்ப நீங்க வச்சிருக்கிற அந்த டாம் டோன்ஸ். டோன்ஸ் எல்லாம் அதான். எந்த பாட்டுக்கு வேணா அடிக்கலாம். அந்த அதான். அந்த லெவலுக்கு மாரி ரெடி பண்ணி டோன்ஸ். வச்சிருக்கீங்க எஸ். ட்ரம் கிட்ட. எஸ். இதுதான் நான் என்னுடைய மறுபடியும் அந்த கேள்வியோடைய ஆரம்பத்துல இருந்து நான் வரும்போது, இந்த டிரான்சிஷன பார்க்கும்போது எனக்கு எவ்ளோ பெருமையா இருக்குன்னா, இப்படிலாம் இவரு இந்த ட்ரம்ஸ்க்காக முனைஞ்சிருக்காருன்னு. ஒரு ஃபேமிலி, அதுவும் உங்க வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கையோட இந்த குழந்தையால வந்து இத ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கு நீங்க கிட்டு தானே. கண்டிப்பா. எல்லா இப்போ வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸுக்கும் நம்ம குழந்தை எப்படியாவது இத வாசிக்கணும்னு வாங்கி குடுத்துருக்காங்க. கண்டிப்பா, முதல் இது கண்டிப்பா. விஷயம். 2வது உங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்ட பார்த்து உங்க டீம் லீடர் வாங்கி குடுத்துருக்காரு. கண்டிப்பா. ஜேக்கப் சார். எஸ். ஃபர்ஸ்ட் நாகி சார் ஹெல்ப் பண்ணாரு. அடுத்தது ஜேக்கப் சார் ஹெல்ப் பண்ணிருக்காரு. 3வது உங்களோட பெட்டர் ஆஃப் வரும்போதே லட்சுமி கடாட்சத்தோட வந்துட்டாங்க. எஸ். ட்ரம் கிட். சோ 3மே ரொம்ப தரமான ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். ஸ்ரீதர் சார், இன்னைக்கு வந்து மேனுவல் ட்ரம்ஸ்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் பேட்ஸ் டிஜிட்டலா ஃபீட் பண்றாங்க. சிஸ்டம்ல, கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்றாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது இந்த மேனுவல் ட்ரம்ஸுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இத பத்தி உங்களுடைய டேக் என்ன சார்? முதல்ல சொல்லணும்னா, அது ரொம்ப வருத்தத்தை எம்எஸ்வி சார் காலத்துல இருந்து, ஏன்னா நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து, அதுக்கு முன்னாடிலேருந்தே மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா எம்எஸ்வி சார் காலத்துல இருந்து தான் ட்ரம் கிட்டுக்கான ஒரு அங்கீகாரமே இருக்கு. அவர் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அத வந்து வெளிய எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்தது இளையராஜா சார். அதுக்கப்புறம் ரகுமான் சார் வரைக்கும் இருக்கு. அதோட அந்த கன்டினியூஷன், அதோட அந்த டெயில் எண்ட் அவ்வளோ தூரம் இருக்கு. ட்ரம் கிட்ட பட் அங்க ஆரம்பிச்சு அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கிரசண்டோ மாரி மியூசிக்ல சொல்லப்போனா ஆமா, கிரசண்டோ மாரி crescendo. போயிட்டு அங்க சஸ்டெயின் ஆயி அப்புறம் டீ கிரசண்டோ மாரி டீக்ரெசென்ட் ஆயிடுச்சு. See, கரெக்ட். அதுதான் வருத்தம். அதுக்கு தான் நான் அந்த இப்போ வரும் யங்ஸ்டருக்கு வந்து அந்த ட்ரம் கிட்டோட அந்த அருமை வந்து எப்படியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வெறும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மட்டும் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ் சினிமால இருக்கிற ட்ரம் இப்போ 90ஸ்ன்னு சொல்றத விட 2000 கிட்ட 90s கேக்லாம் வந்து எம்எஸ்வி சாரோட பாட்டுலாம் தெரியாது. எந்த ஒரு பெருமையும் தெரியாது. அந்த பாட்டுல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் புரியாது. அவரு அடி கிழின்னு கிழிச்சிருக்காரு. அவர் வேற லெவலு. அது நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்குது. இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு. அதுக்கப்புறம் இளையராஜா சார் கிட்ட இருக்கிற அந்த அந்த ட்ரம்மோட அந்த டோன வெளிய கொண்டு வந்த அந்த மிக்ஸிங் தான்
அந்த ட்ரம் கிட் இந்த பாட்டுக்கு ட்ரம் கிட் எடுத்துருக்காங்களா? எம்எஸ்வி சாருக்கும் இளையராஜா சாருக்கும் அவங்க 2 பேருக்குமே அந்த கம்பேரிசன் எடுப்போம். எம்எஸ்வி சார் வந்து பேங்கோஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். 2 பொருள். ஒரு ஷார்ப், ஒரு பேஸ் 2 வச்சிருப்பாரு. பட் ட்ரம் கிட்ல வந்து பிரஷஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். ட்ரம் கிட்ல ஓகே. ப்ராப்பர் ட்ரம் கிட்டா யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அது ரொம்ப ரேர். பட் பிரஷஸ் ரைடிங் சிம்பல்ல ஜாஸ் பேட்டர்ன் அங்க யார் வாசிச்சனா நோயல் கிராண்ட்ஸ், அவருடைய ட்ரம்மர், ஆஸ்தான ட்ரம்மர் நோயல் கிராண்ட் சார். ஓகே. இப்ப 2 பேர் சேர்ந்து வாசிக்கிற விஷயத்தெல்லாம் நோயல் கிராண்ட் சார், அதுக்கப்புறம் ஆனந்தன் சார் ஆனந்தன் சார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவமணி சாரோட ஃபாதர். ஓ. அவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய விஷயத்த வாசிச்சிருக்காங்க. பட் எம்எஸ்வி சாருக்கு. எஸ் எம்எஸ்வி சார் அங்க ஒரு ஜாஸ் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் தான் அங்க மேக்ஸிமம் இருக்கும். பிகாஸ் நான் 80% வந்து பேங்கோஸ் தப்லா அங்க யூஸ் பண்றேன். அந்த ட்ரம்மிங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது நம்ம ராஜாஸ். அங்க யார் மெயின் ட்ரம்மர் பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் சார். அங்க எப்படி ஆனந்தன் சார் இருந்தாரோ இங்க வந்து அவருடைய சன் சிவமணி சார். இங்க இவங்க 2 பேரோட ஆதிக்கம் தான். சோ அப்போ ஒரு பாட்டோட நுணுக்கம், ஹைஹெட்ஸோட நுணுக்கம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது இளையராஜா. ஒரு ட்ரம்மிங்னா அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அழிஞ்சிக்கிட்டே வருதுன்றதான் நான் ஃபீல் பண்ணேன். கடந்த 10 வருஷமா நான் ஃபீல் பண்ணிட்டேன். சோ அது அழிஞ்சி இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரம்மிங்கே இதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தைக்கு தெரியாமே போயிடும். இப்படிலாம் ஒரு ட்ரம்மிங் இருக்குதா? எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வர மியூசிக், அந்த வெஸ்டர்ன் இல்ல இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் போற வெஸ்டர்ன் இதை கேட்கற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்பெல்லாம் யார் சார் அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு போடுறது? ரொம்ப ரேர் சார். ஒரு 20 படத்துக்கு ஒரு படம் தான் அந்த மாதிரி வருது. வாய்ப்புகளே ரொம்ப யாருக்குமே இல்ல. 6/8 மியூசிக், 6/8 பேட்டர்ன்ஸ்ன்ற பேர்ல மட்டும் தான் பண்றாங்களே தவிர ப்ராப்பர் ட்ரம்மிங்ல வச்சு பாட்டு பண்றதுக்கு இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. சாங்ஸே இல்ல. சரி, அதை அழிக்காம பாத்துக்கணும் அப்படின்றது தான் என் மனசுல எப்பயுமே தோண்டிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த எதெல்லாம் ரொம்ப ரேர் சாங், எதெல்லாம் இளையராஜா சாங் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம் அவருடைய அதுல இருக்கிற முக்கியமான ட்ரம்மிங் சாங்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுல தான் நான் அந்த மாதிரி சாங்லாம் எடுத்து அதை வந்து ட்ரம் கவர் பண்ணி நான் என்னோட சேனல்ல போட்டு. நீங்க உங்க சேனல்ல பெஸ்ட் ஆஃப் ட்ரம் சாங்ஸ் எல்லாமே போட்டீங்க. எஸ், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு உங்க சேனல்ல. நான் நிறைய பார்த்து அப்படியே பிரமிச்சிருக்கேன். அந்த டைம் சிக்னேச்சர்லாம் கரெக்டா அப்படியே வந்து உட்காரும் நீங்க வாசிக்கும் போது. கண்டிப்பா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். நான் நிறைய நேரம் கார்ல டிராவல் பண்ணும்போது நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி உங்களோட சாங்ஸை உங்க ட்ரம் நீங்க அடிக்கிறது அதுதான் வந்து MP3ல கன்வெர்ட் பண்ணி கேட்டு என்னோட கார்ல போட்டு கேட்டு வருவேன். இதை நான் வருஷக்கணக்கில் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். ஸோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ட்ரம்மர் நீங்க. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்ஸ் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி சார். உங்ககிட்ட நான் ட்ரம்ஸு கற்றுக்கும் போது வரும்போது தோ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு. நான் மிமிக்ரி பண்ணுற காலத்துலேருந்தே என்ன உங்களுக்கு தெரியும். நான் நிறைய பேர்கிட்ட போய் நான் ட்ரம்ஸு கற்றுக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட சொன்னது, உன்னால் பாஸ் ட்ரம் ப்ளே பண்ண முடியாதுப்பா, நீ எப்படி அடிப்ப, உனக்கு ரைட் லெக் வந்து ஃபுல்லாக வீக்கு, உன்னால பாஸ் ட்ரம்மே ப்ளே பண்ண முடியாது. நான் மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சு கூட என்ன பேசிஸ்ல எனக்கு ட்ரம்ஸ் வரும்னு நீங்க டிசைட் பண்ணீங்க சார்? ஆ. உங்களுடைய அந்த பிடிவாதமான அந்த வெறித்தனமான முயற்சி அது உங்ககிட்ட இருந்தது. நான் சொன்னேன் சார் ஒரு 2 கிளாஸ் பாருங்க, உங்களுக்கு அந்த பேஸ் ட்ரம் ஓகே உங்களால வாசிக்க முடியுதுன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்படி சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணனே கரெக்ட் கிளாஸ். கரெக்ட். ஞாபகம் இருக்கான்னு Correct. தெரியல உங்களுக்கு. இல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க அப்ப நீங்க ஹைதராபாத்ல இருந்தீங்க. Correct. சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோன்னே எனக்கே ஆச்சு. நான் கொடுத்த அந்த ராக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ம். அப்படியே அடுத்தடுத்த விஷயங்கள் எங்கேயுமே பிரேக் இல்லாம ரியலா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு. இப்படி ஒருத்தரால எப்படி இப்படி வாசிக்க முடியும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தா இருக்கு. அப்பதான் உங்களுடைய அந்த என்கிட்ட எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வில் பவர் என்கிட்ட இருந்ததோ, உங்ககிட்ட ஒரு வெறித்தனம் அந்த ட்ரம்ஸை கத்துக்கணும், அதுல நீங்க ஏதாவது சாதிக்கணும் நீங்க யோசிக்கிறீங்கன்றத நான் அது மட்டும் இல்ல, நம்ம நாளடைவில் நம்ம கிளாஸ் நம்ம வந்து ஒரு 1.5 வருஷம் கிட்ட நம்ம டிராவல் பண்ணோம். கரெக்ட். ட்ரம் கிளாஸ்ல நம்ம ஒரு 1.5 1.5 வருஷம் கிட்ட
நம்ம டிராவல் பண்ணோம். Correct. அதுல நீங்க அடுத்த விஷயங்கள் போக சொல்ல எனக்கு நிறைய ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்கள்கிட்ட அந்த அதுல ஆர்வம், உங்களோட கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆ. இந்த விஷயம் எப்படி? இந்த பேட்டர்ன எப்படி எந்தெந்த பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? இது என்ன ஸ்டைலு? உங்ககிட்ட நான் சொல்லி தர அந்த விஷயத்த தாண்டி உங்ககிட்ட இருந்து வர கேள்விகள்லாம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. தேடல். ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. லேர்னிங்கே வந்து டீச்சிங்லேருந்து ரொம்ப நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கும் ஒரு காரணம். நான் நல்ல டீச்சரா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களோட இல்ல. கேள்விக்கு எனக்கு நான் பதில் எடுக்கணுன்றதுனாலயே நான் அத தேடி போயிட்டு இருந்தேன். 1. 2வது நார்மலா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஏஜ் கத்துக்கிற ஏஜ் வந்து 7 வயசுல ஆரம்பிப்பாங்க. இல்ல இன்னும் கீழ போனா ஒரு 5 வயசுலேருந்து ஆரம்பிப்பாங்க. நான் 7 வயசுலேருந்து ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க என்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூரான வயசு. ஓகேங்களா? Correct. 40 40. பிளஸ்ல இருந்து. ஆமா. இப்படிதான் நீங்க வந்து கிளாஸ்க்கு எனக்கு அப்ரோச் பண்ணீங்க. அப்ப நான் சொன்னேன், "சார் உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாம உங்களால கத்துக்க முடியுமான்ற?" பல கேள்விகள் எனக்கு இதுல இருந்து. ஆனா நீங்க யாருக்கு சேலஞ்சிங்கா இருந்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா சொல்ட்டீங்க. ஒரு பிசிக்கல் சேலஞ்சான இருக்கிற எனக்கு ட்ரம்ஸ் சொல்லிக் குடுத்துட்டாரு ஈஸியான்னு. நீங்க யாருக்கு சேலஞ்சா இருந்திருக்கீங்கன்னா, அந்த 9, 10 வயசுல கத்துக்கிற ஸ்டூடண்ட்க்கு நீங்க சேலஞ்சா இருந்தீங்க. எத வச்சு அப்படி சொல்றேன்னு. அவங்க ஒரு 1 மாசம் 2 மாசம் கிளாஸ் ஒரு மாசத்துல 4 கிளாஸ் வருதுன்னா, 2 மாசத்துல 8 கிளாஸ் கத்துக்கிற விஷயத்த நீங்க 2, 3 கிளாஸ்ல நீங்க உங்களுக்கு வரா மாரி நீங்க பண்ணீங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தேடல் அதுல புரிஞ்சது. அதுக்கு தான் நான் தீர்மானிச்சேன். இவரு எவ்வளோ தூரம் அவர் விரும்புறாரோ, அவ்வளோ தூரம் நம்ம கிளாஸ் போகணும். அப்படியே நீங்க அந்த ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன்லயும் நீங்க அவ்வளோ தூரம் போனீங்க. கிரேட் 4 வரைக்கும் நீங்க போனீங்க. அந்த சிலபஸ் நீங்க வாட்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த நினைவுகள வந்து என்னால மறக்க முடியல. இன்ஃபேக்ட் நான் வந்து இது நேயர்களுக்காக சொல்றேன் ஸ்ரீதர் சார். யாருக்குமே அந்த மனசு வராது. என்னால உங்களுக்கு ஃபீஸ் பண்ண கூடிய வசதி இருந்தது. நீங்க என்ன சொன்னீங்க சார், உங்ககிட்டலாம் நான் ஃபீஸே வாங்கக்கூடாது சார். உங்க முயற்சி, உங்க ஆர்வத்துக்கே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரணும். இப்படி ஒரு மாற்றுத்திறனாளியை ட்ரெயின் பண்ண அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கட்டும் சார். நீங்க வாசிட்டீங்கன்னா என்னுடைய டீச்சிங் மேல எனக்கே ஒரு தனி நம்பிக்கை வரும்னு நீங்க சொன்னீங்க. இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா. இல்ல சார், எனக்கு வசதி இருக்கு, நான் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நேயர்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியான எனக்கே இவரு கிளாஸ் எடுத்திருக்காருன்னா, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மேனுவல் ட்ரம்ஸ்ல இவர் உங்களை எந்த உச்சத்துக்கு எடுத்துட்டு போவாருன்னு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆர்வம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எதிர்பார்ப்பாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஸ்ரீதர் சார், நான் உங்ககிட்ட ட்ரம்ஸ் கத்துக்கும் போதே ஏறக்குறைய உங்ககிட்ட ஒரு 150ல இருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ்ல டிஃபரெண்ட் டேஸ்ல உங்ககிட்ட கிளாஸ்க்கு வருவாங்க. உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த நாட்டுல இருந்து உங்ககிட்ட இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? பேசிக்கா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, சென்னையில லைவ் கிளாஸா தான் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். Okay. எல்லாருமே எதிர்க்க நம்ம வீட்டுக்கு வந்து தான் கத்துக்கிற மாரி. கோவிட் 2019 எண்ட்ல கோவிட் ஸ்டார்ட் ஆச்சுங்களா? ஆமா. அப்பதான் நம்மளுக்கு பிரேக் த்ரூ ஆன்லைன். அதுவும் குறிப்பா யூகேல இருந்து லண்டன்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ஸ்ரீலங்கன் ஓகே. தமிழர்கள். ஓகே. அவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. வெரி குட். நமக்கு வந்து லண்டன் வந்து நம்மளோட 2வது நம்மளோட வீடு, தாய் வீடுன்னு கூட சொல்லலாம். சூப்பர். அந்த மாரியான ஒரு விஷயம் தான் லண்டன்ல இருக்கிற சப்போர்ட் நமக்கு. அதுக்கப்புறம் அத தாண்டி யுஎஸ்ல நிறைய ஸ்டூடண்ட் இருக்காங்க. கனடால நிறைய துபாய்ல இருக்கு. ஆஸ்திரேலியால இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்காங்க. ஸோ எல்லா முக்கியமான கண்ட்ரிலயும் நம்மளுக்கு ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இந்த டைம் ஜோன்ஸை மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க ஆஸ்திரேலியானா early மார்னிங் ஆயிடும். அதே மாதிரி வந்து லண்டன்லாம் 5.5 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் வரும் இந்தியாவுக்கும் இதுக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூகேனா நைட்டு மிட் நைட்டு எப்படி மேனேஜ் பண்றீங்க? சார் ரொம்ப ஆ. சேலஞ்சிங் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படிதான் இருந்தது. ஒரு தலை வலிக்கிற மாரியே இருக்கும். எல்லார் மேலயும் அந்த கோவத்தெல்லாம் நான் காட்டுவேன். கிளாஸ் எடுத்தாலே. அதுக்கப்புறம் படிப்படியா இப்ப பழகிட்டேன். இப்ப வந்து 12 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ், 10.5, 11.5 இது வந்து யுஎஸ்க்கு. ஆ. யுஎஸ்லயே ஒரு 4 டைம் ஜோன்ஸ் டிஃபரண்ட் இருக்கு. ஆமா சார். ஆமா ஆமா. நியூயார்க்ல ஒரு டைம், அரிசோனால ஒரு ஒரு டைம் இருக்கு. ஸோ இது மாதிரி கலிஃபோர்னியா ஒரு டைம் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு டைம் இருக்கு. ஓகேங்களா? கரெக்ட். அப்பன்னா நான் காலையிலே 4 மணிக்கு என்னோட கிளாஸ ஃபர்ஸ்ட் கிளாஸ். டெய்லி 3:30 மணிக்கு எழுந்துப்பேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன். ஷெட்யூல் ரொட்டீனு. 4க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அத வந்து 8 மினிமம் 8 மேக்ஸிமம் 9 வரைக்கும் என்னோட கிளாஸ். யுஎஸ், கனடாவ நான் கவர் யூகே, லண்டன் சிட்டி எப்படி நான் கவர் பண்றேன். யூகே பிளஸ் இதுல இருக்காங்க ஃபின்லாந்து, நார்வே, இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி கவர் பண்ணணும்னா, அவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டேஸ்ல தான் அவங்களால கிளாஸ் எடுக்க முடியும். கரெக்ட் சார். சாட்டர்டே சண்டே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க சாயந்தரம் அவங்களுக்கு 4 மணி 5 மணினா என்னுடைய நைட்டு 9:30 10:30 அந்த மணிக்கு. ஸோ நம்ம சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லயும் எடுக்கிறாங்க.
இருக்கிறேன். ஆமா சிங்கப்பூர் வந்து நம்மளுக்கு முன்னாடி ஆமா போயிடுறாங்க. 2 ஹவர்ஸ் அவங்களுக்குலாம் நான் மத்தியானமே அவங்க சாயந்தரம் அவங்களுக்கு 5 மணின்னா, நான் அவங்களுக்கு மத்தியானம் 2:30 மணி, 3 மணி இந்த மாரி அப்படியே தள்ளி தள்ளி போகும். ஸோ இது அட்டெண்டன்ஸ் மாரி நோட் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு சார் பெரிய சேலஞ்ச். ஒரே ஒரு கேள்வி சார், வீட்ல எத்தனை கிளாக் இருக்கு? ஏன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர் கிட்ட போனா ஏர்வேஸ்க்கு போனோம்னா ஞாபகம் இருக்குங்களா, இந்த அப்படியே லெஃப்ட்ல அப்படியே நீங்க Correct. பாத்திருப்பீங்க ஏர்போர்ட்ல, கரெக்ட், கரெக்ட். அப்படியே நிறைய வரிசையா கடிகாரம், டிஃபரெண்ட் டைம் ஜோன்ஸ் மென்ஷன் பண்ற கடிகாரம். உங்க வீட்ல Correct. எத்தனை கடிகாரம் இருக்கு உண்மையை இல்ல. சொல்லுங்க. என் மைண்ட்லயே எல்லாமே இப்போ ஒரு எனக்கு இப்போ இந்த டைம்ல என்ன கேட்டா எனக்கு சொல்ல முடியும். என்ன மாரி இல்ல என்னோட பெட்டராவே ஸ்டூடெண்ட்ட உருவாக்கணும். நான் ஒரு ஹிஸ்டரியா வரணும்னு நினைக்கிறேன். ட்ரம்ஸ வந்தோம், சூப்பர் ட்ரம்ஸ் சூப்பர் வாசிச்சோம், சூப்பர் சூப்பர் சூப்பர். கடந்து போயிட்டோம். அது இல்ல. ட்ரம்மர் ஸ்ரீதர்ன்றவர் ஒரு ஹிஸ்டரியில வர ஒரு நேமா இருக்கு. கண்டிப்பா அதுக்காக ஆல்ரெடி நீங்க தான் வந்துட்டீங்க ஸ்ரீதர் சார். இந்தியன் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, சங்கர நேத்ராலயா மூலியமா 1690 பேரை ஐ டொனேஷன் பண்ண வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க இனிமே வர்றதெல்லாம் போனஸ். ட்ரம்மருக்கு ஸ்பீடு வரணும்னா அவர் என்ன பண்ணணும்? இது வந்து என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ருடிமெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் நடுத்தர பாமர மனிதனுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு ஸ்பீடு வாசிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ட்ரம் ஸ்பீடு வந்து ஒரு கச்சா புச்சான்லாம் வாசிக்க ஆனா எல்லாரோட ஆசை அதுதானே, அதான் ஃபாஸ்டா அதான் எல்லாத்தையும் வாசிக்க அடிச்சிடணும். அப்படி வாசிக்க முடியாது. என்னன்னா ப்ராப்பர் ருடிமெண்ட்ஸ் இருக்கு. ருடிமெண்ட்ஸ்ல ஒரு 50, 60, 70 எவ்வளவு ருடிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ருடிமெண்ட்ஸ் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக், டபுள் ஸ்ட்ரோக்னு தான் சொல்றோம். கரெக்ட். கார் ஓட்டணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சாவியை போடணும், கிளட்சை பிடிக்கணும், கியரை போடணும். அந்த மாதிரி first இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு இதன் அடிப்படையில தான் நம்மளோட அடுத்த இசை இருக்கு. இப்ப சிங்கிள் ஸ்ட்ரோக்னா ஒரு கைக்கு ஒரு பீட்னு அர்த்தம். கரெக்ட். தாத்தி 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 இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஸ்ட்ரோக் வாசிப்போம் இல்லையா? ரைட் லெஃப்ட் நம்ம ரைட் லெஃப்ட் அதான் தாத்தி 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 சிங்கிள். இதே டபுள் ஸ்ட்ரோக்னா தாக்கா தீமி தாக்கா தீமி தாக்கா தீமி தாக்கா தீமி தாக்கா தீமி ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ரைட் லெஃப்ட் எக்ஸாக்ட். இதை வந்து மம்மி டேடின்னு சொல்லுவாங்க. Correct, பழைய மம்மி காலத்துல டாடி. மம்மி ஆமா. டேடின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்ப கிளாசிக்கல்ல டீச் பண்றதுனால இத தாத்தி 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 Correct, தாக்கா தீமி தாக்கா தீமின்னு நம்ம இதையும் எடுத்துட்டு போய் கரெக்ட் கரெக்ட். பசங்க மைண்ட்ல உங்களால மேக்ஸிமம் என்ன ஸ்பீடு தான் இப்ப பண்ண முடியும்னு வச்சுங்க. இப்போ நான் ரொம்ப ஒரு பேசிக் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்னால வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் வாசிக்க முடியும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இதுக்கு மேல என்னால போக முடியாது. இதுக்கு மேல என்னதான் போனாலும் அப்படியே கழுத்து இழுக்கும், கை இழுக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு பையன் போவான், இப்படி வாசிப்பான். இதுக்கு மேல அவனால வாசிக்க முடியாது. சரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு மாசத்துல இப்படி எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்படி எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு 1.5 மாசத்துல என்னால எடுத்துட்டு வந்த முடிஞ்சிச்சு சார். ஆமா இப்படி வாசிக்கிறேன்னு வைங்களேன். இதுதான் என்னோட மேக்ஸிமம்னு வைங்க. இந்த மேக்ஸிமம்லயே நான் ஒரு 10 நிமிஷம் நிக்கணும். செம பாயிண்ட் இது. அந்த நிக்கும் போது உங்க கை நரம்புலாம் இழுக்கும், கையெல்லாம் டைட் ஆகும். கையை மடக்க முடியாது, பண்ண முடியாது. அப்போ அந்த இருக்கும்போது உங்களுடைய ஹோல் ட்ரம்மிங் அதாவது பாஸ்ட்ல நீங்க எவ்வளவு கத்துருக்கீங்களோ அதுல இருந்து 1% 2% ஸ்பீடு இன்க்ரீஸ். இதை நீங்க எத்தனை வாட்டி பண்றீங்கன்றது தான் இருக்கு. ஒரே நாள்ல பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டோட உங்களுக்கு முடிஞ்சிடும். கரெக்ட். நீங்க டெய்லி இதை பண்ண தான் அப்போ கடைசியில நீங்க நினைக்கிறத அப்படியே பண்ண முடியும். நீங்க எனக்கு சொல்லிருக்கீங்க சார், நீங்க இதை வாசிச்சிட்டீங்க, உங்களுக்கு இது வந்துருச்சு, இதோட நீங்க நிக்க கூடாது, இந்த ஸ்பீடு வந்து கண்டினியூஸா எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க, மெட்ரோனாம் வச்சு வாசிச்சு பாருங்கன்னு சொன்னீங்க. எஸ் எஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட சொன்னீங்க, உங்களுக்கு கை வலிக்கும் போது அது வந்து நீங்க அந்த பிராக்டிஸோட உச்சத்தை நீங்க அடையறீங்க, அதுல அது நிக்கணும், அந்த வலியை அப்படியே சஸ்டெயின் பண்ணுங்க. சஸ்டெயின் பண்ணுங்க. எஸ். அப்போ உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆவீங்கன்னு மூவ் சொன்னீங்க. ஆவீங்க. அது உங்களுக்கே தெரியாது. நீங்க தெரியும். மூவ் ஆயிருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தான் அது தெரியும். பக்கம்பா பக்கம்பர பெக்கம்பா ரெண்டாவது கேள்விக்கான பதில் ஸ்பீடுக்கு முடிஞ்சிச்சு சார். இப்போ செகண்ட் அந்த கொஸ்டினுக்கு ருடிமெண்ட்ஸ் அதை இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபோக் பீட்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? சி ஒரு நம்மளுடைய உடம்புலயே நம்மளுடைய பீட் எப்பயுமே இருக்கு, உடம்புலயே இருக்கு. நான் அப்படிதான். இப்போ எங்க போறேன், எங்க வந்தேன், எந்த இடத்துலயுமே நான் நல்லா சும்மா இருக்க முடியாது. இப்போ ஓகே. இது ஒரு பக்குவமான ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையில நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட். நம்ம கத்துக்கிட்டு இருக்கும்போதோ அந்த ஒரு ஃபயர்ல இருக்கும்போதோ நம்மளால கை சும்மாவே இருக்காது, நம்மளால இருக்க முடியாது. எந்த இடத்துல போனாலும் தாளத்துக்கு மேட்ச் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள், வீட்ல எல்லாருமே சைலண்டா இருக்கும். ஒரு மதியானம் ஒரு 2 மணியோ இல்ல ஒரு பேச்சு காலையில தான் எல்லாருமே ஒரு பாட்டு கேட்கறது, ரேடியோ
போடுறது, ஒரு டிவில ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு தகவல் போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா, அந்த மதியானம் 2 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டு அமைதியா தூங்குவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு கிளாக்கோட அந்த செகண்ட்ஸ் நொடிமுள் கூட கேட்கும். பேச்சுக்கு சொல்றேன். கரெக்ட். நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி. இதுக்கு மேட்ச் பண்ணுவேன் நானு. இங்க தான் என்னுடைய அந்த கற்பனை திறமையே பியூட்டிஃபுல் வரும். சார். என்னமா இது வாசிக்கிறீங்க? தொடையில. இது ஒரு சின்ன விஷயம். இது இங்க ஆரம்பிச்சது. ஆ. தப்பாவே எடுத்துக்கலன்னா, எல்லா விஷயமுமே நம்ம மனிதர் இயற்கையான விஷயம். நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது டேப்ல இருந்து வர அந்த டிராப்போட சவுண்டுக்கு மேட்ச் பண்ணுவேன். ம். இந்த விஷயத்த தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் தேடுற ரிசர்ச் எங்கெல்லாம் அந்த இது இருக்கு. அந்த பீட் எங்கெல்லாம் இருக்கு. நம்ம ஹார்ட்லயே இருக்கு. நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப லேப்டாப்னு அது அடிக்கும். ஜெனரலா எல்லாருமே சொல்றது. அத நம்ம எப்ப ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? எப்பயாச்சும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நம்மள எல்லாரும் கூல் ரொம்ப டென்ஷன் ஆவாதன்னுவாங்க. அப்ப நீங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கும். டிக்னு அடிக்கும். அடிக்கும். நீங்க உங்களுக்கே டாக்டர் புடிச்சு பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. நீங்களே இங்க புடிச்சு பாருங்க. இந்த நரம்புல சைலன்ட்டா அது துடிக்கும். இத எல்லாத்தையுமே நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் மேட்ச் பண்ணேன். இங்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ருடிமெண்ட்ஸோட அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அழகா சொன்னீங்க. 2 விஷயத்த என்னால வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ட்ரம்ஸ் கத்துக்கிறச்ச 2000 அந்த ரேஞ்சில மேகம் கொட்டட்டும். கத்துக்கிட்டு 2 வருஷத்திலே இந்த பாட்ட வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரால கொஞ்சம் பிரஷர். அப்ப மேகம் கொட்டட்டும் அந்த எண்டுல ஒரு சோலோ ஒண்ணு இருக்கும். ஆ, கரெக்ட். அது அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ அது வந்து ஒரு 4, 5 வருஷம் 6 வருஷம் கத்துக்கிட்டவங்க தான் அத ஈஸியா வாசிக்க முடியும். ஸ்டார்ட்டிங்ல அத வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஓப்பனிங் டகுடும் டட்டாக்குடுதும் பட்டாக்கு டாக்கு டாம் தகும் தகும் தகுதும் தத்தாக்குடுதும் தத்தாக்கு தாக்கு தாம் தகும் தகும் தாக்கு தகிட தக தகிட தகிட தக தாக்கு தகிட தக தகிட தகிட தக தகிடா தத்தெடுதும் தும் தத்தெடுதும் தும் தடுதாது தும் தத்தெடுதும் தும் தத்தெடுதும் தும் தத்தெடுதும் தும் தும் தாத்திடு 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 தகுதும் தாத்திடு 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 தும் தும் தாத்திடு தாத்திடு தகுதும் தாத்திடு 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 தும் துடு 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 டிஷ் இவ்வளோ பெரிய சோலோவை நம்ம வாசிக்கணும் ஸ்டேஜ்ல. அது அந்த பாட்டுல தனியா ஒரு செக்மெண்ட் சோலோ அந்த அதான். ட்ரம்மருக்கே உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கும். இருக்கும். மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே அலை என்ன போகுமா அதை ஞாபகம் வைக்கணுமே. உங்களுக்கு மைண்ட்ல வந்தா தானே கையில வரும். கரெக்ட். அப்ப மைண்ட்ல வரதுக்கு எங்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ இது எல்லாமே ருடிமெண்ட்ஸ் மாதிரி தான். கண்டிப்பா. ருடிமெண்ட்ஸ். கண்டிப்பா. கண்டிப்பா. சிக்கிங்ன்றத தான் நம்ம ருடிமெண்ட்ஸ் Correct. சொல்றோம். இது மாதிரியே நான் எங்கெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோட ஓ, இனிஷியல் ஸ்டேஜ். என்ன குவாலிட்டியா நீங்க இன்னைக்கு வாசிக்கிறீங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. எவ்வளோ மெமரி, எவ்வளோ பிராக்டிஸ். சும்மா இல்ல சார். நீங்க டாப் நாச் ட்ரம்மர் இன் இந்தியானா தேங்க்யூ சார். அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய உழைப்பு உங்களோட ட்ரம்மிங்ல தெரியுது. உங்களோட ஒவ்வொரு சாங்குமே சார் அது வந்து டைம்லெஸ் கிரியேஷன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த ஒரிஜினல் கிரியேஷனுக்கும் உங்க கிரியேஷனுக்கும் அழகா அதை வந்து மேம்படுத்துற மாதிரி இருக்க தவிர எங்கேயுமே வந்து இறக்கின மாதிரி தெரியவே இல்லை. சந்தோஷம். எனக்கு நான் ரொம்ப அதிகமா ரசிச்ச ஒரு ட்ரம்மர் நீங்க தான் சார். இந்த ஒரு உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு வேர்டை நான் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படும். உங்களை மாதிரியே வெளிநாட்டுல ஒருத்தர் டென்னிஸ் சாம்பர்னு வேர்ல்டு ஃபேமஸ் ட்ரம்மர். நீங்க உலக சாதனை பண்ணிருக்கீங்க. அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ட்ரம்மர். அவர் வந்து எதை வந்து எப்பயுமே எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு லெவல் ட்ரம்மிங்ல அவரோட ஸ்பீடுக்கு. அவர் முதல்ல கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து அவர் இந்த ட்ரம் கிட்டெல்லாம் வந்து கிளப்ஸ்ல வாசிச்சு மேல வந்தவர். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா அவர் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ட்ரம்மர்லாம் ஆனார். அது உங்களுக்கு தெரியும். இப்போ வெஸ்டர்ன்ல இருக்கிற இந்த மாதிரி பெரிய ட்ரம்மர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியால இருக்கிற ட்ரம்மர்ஸ் ஃபேமஸ் ட்ரம்மர்ஸை நீங்க எப்படி சார் ஒப்பிடுவீங்க? சார் டென்னிஸ் சாம்பர்ஸ் சார் அவர்லாம் வந்து ட்ரம்மோட கடவுள் மாதிரி தான். ஏன்னா அவருக்கே சின்ன வயசுல நாமெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவருடைய ஃபேமிலியில். அதை தாண்டி வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்கிறவங்களாம் லெஜெண்ட், ட்ரூ லெஜெண்ட். அவர்லாம் எந்த சூழ்நிலையிலுமே அவர் வந்து அவரோட அர்ப்பணிப்பை வந்து மியூசிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எங்கேயுமே அவர் வந்து எஸ்கியூஸ் சொன்னதே கிடையாது ஸ்டேஜில். ஒரே ஒரு விஷயம் சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ட்ரம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டே இந்தியாவில் நாம 2 கையில் அடிக்கிறதா அவர் ஒரே கையில் அடிச்சுட்டு போயிட்டு வர்றான்னு. அவ்வளோ ஃபாஸ்ட் ட்ரம்மர்னு சொல்லுவாங்க. எஸ் 100%. அவர் வந்து டபுள் பெடல் யூஸ் பண்றதெல்லாம் அவர்லாம் சான்ஸே இல்லை. டபுள் பெடல் மீன்ஸ் 2 கார்டில் பெடல் வச்சு வாசிப்பாங்க. கண்டிப்பா சார் தெரியும். வாசிப்பார் அவர் அது வாசிப்பாரு. சம்டைம்ஸ் சிங்கிள் ட்ரம் செட்ல ஒரு பெடல் ஒரு கையை வச்சு மேட்ச் பண்ணுவாரு. 2 கால் வாசிக்கிற ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட தான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு டபுள் பெடல் வந்தார் சார். இந்தியாவில் இப்போ கத்துக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் 6 மாசத்துல
டபுள் பெடல் வாங்கி அடிச்சணும்னு பாக்குறாங்க. சார் அதுக்கு பேர் தான் சார் இப்போ மாடர்ன் ட்ரம்மர் ஆயிடுச்சு சார். மியூசிக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு சிம்பிளா அது சிம்பிளே இருக்கு. அது நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண தேவையில்ல. மாடர்ன் ட்ரம்மர்ஸ்னு ஆயிடுச்சு. மாடர்ன் ட்ரம்மர்னு நாளடைவுல அந்த ட்ரெடிஷனல் ட்ரம்மிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடி வந்து மாடர்ன் ட்ரம்மர். ஒரே மாசத்திலேயே பண்ணிடணும், 2 மாசத்திலேயே பண்ணிடணும், ஒரே வருஷத்திலேயே ஃபேமஸ் ஆயிடும். சரி, அப்படி அதை நோக்கி தான் இப்போ இருக்கிற அந்த ட்ரம் இளைஞர். லேர்னர்ஸ் இருக்காங்க. ஆமா. அந்த ட்ரம் லேர்னர்ஸ் அப்படிதான் இருக்கணும்னு. பட் அதை அவங்களால ஒரு மாசத்துலயும் பண்ணலாம், ஒரு 6 மாசத்துலயும் பண்ணலாம். பட் அவங்களால அதை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியாது. அவங்க கிட்ட அந்த ஸ்டாண்டர்டு குவாலிட்டியும் இருக்காது. நார்மலா டபுள் பெடலுக்கு போகணும்னா ஒருத்தர் ஒரு மாஸ்டரி லெவலுக்கு வரும்போது தான் டபுள் பெடலுக்கு கண்டிப்பா போகணும். ஒரு 2 வருஷமாவது மினிமம் 2 இயர்ஸ். மினிமம் அவங்க அதுல வந்து நம்மளுடைய ஃபுல் டைமே ட்ரம்ஸுக்குன்னு அர்ப்பணிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த 2 வருஷத்துக்கு மேல ட்ரம் பெடல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நான் இப்போ வரைக்கும் நான் சிங்கிள் பெடல்லே நான் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ சார், ஆ, நீங்களே இப்படி அதான். சொன்னீங்கன்னா அதான் பாருங்க, நான் அப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வளரும் ட்ரம்மர்ஸ்லாம் அவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு பயணிக்கணும் இல்ல, டபுள் பெடலுக்கு வர்றதுக்கு. அதுதான் அவங்க மாடர்ன் ட்ரம்மர்ஸ் இந்த ட்ரெண்டிங்காக வாசிக்காங்க. எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இதுக்கு வராங்க. அவங்க சரி, அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய வே, அவங்க எவ்வளவு தூரம் போய் நிக்க போறாங்கன்றது அது இப்போ அவங்களுக்கு தெரியாது. சார் அப்புறம் இன்னொன்னு, ட்ரம்ஸ் வந்து சின்ஸ் ரைட் ஹேண்ட் ஒன்று ஹேண்டில் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று ஹேண்டில் பண்ணணும், கால் ஒன்று ஹேண்டில் பண்ணணும், இடது கால் ஒன்று ஹேண்டில் பண்ணணும். இப்படி மல்டிபிள் டாஸ்க்ஸை மேனேஜ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேற எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா இந்த மாதிரி 2 கால் 2 கைக்கு வேலை கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் மல்டிபிள் காம்பனன்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்ணணும். ஆமா, டாம்ஸ் இது. ஆமா. இந்த காம்ப்ளெக்சிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது இது புரியறதுக்கு மினிமம் எவ்வளவு டைம் எடுத்துக்கும் சார்? நார்மலா நீங்க உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகும் சார். இது நாட் ஒன்லி ஃபார் பிரெயினும் சேர்த்துங்க. 2 காலு 2 கை, கிராஸ் பொசிஷன், ஸ்ட்ரெயிட் பொசிஷன், ஸ்வாப் மீன்ஸ் இங்க கீழே இருக்கும்போது இங்க மேல இருக்கும், இங்க கீழே இருக்கும்போது இங்க மேல இருக்கும். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். கரெக்ட். இது ஸ்டார்டிங்ல இதை எனக்கு புரியறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. நான் என்னோட டீச்சிங்ல ஒருத்தனுக்கு எவ்வளவு நாள புரிய வரும் அப்படின்னா 6 மாசத்துல புரியும். இது புரிய வரும். அதுவும் யாருக்கு புரிய வரும்னா ட்ரம்ஸை வந்து ரொம்ப நேசிச்சு ட்ரம்ஸ் தான் நமக்கு வந்து எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நான் சொல்றது, சில பேர் வந்து ட்ரம்ஸை ஒரு பேஷனை தாண்டி வீட்டுல டைம் பாஸா லேர்ன் பண்றவங்களுக்கு இது சரி வராது. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. சார் இப்போ ட்ரம்ஸ் வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னு வராங்க, அவங்க என்ன சார் பண்ணணும்? சார் நீங்க கேட்ட கேள்விக்கே நான் ஒரு பதில் சொல்றேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. Popular ஓகேங்களா? question ஆக ரொம்ப முக்கியமான கேள்வி. 98ல என்னால ட்ரம்ஸ் வாங்க முடியல. நான் அப்ப என்ன பண்ணணும்? அதை நீங்க பண்ணலாம். வீட்ல பாத்திரம் இருக்கு, ம். ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல பிளாஸ்டிக் கவர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. நார்மல் பிளாஸ்டிக் கவர்ல ஆ, இந்த ஆட்டோக்கு, காருக்குலாம் ஒரு போட்டுவாங்க. செயின் வரும். ஆமா. அந்த வீல் செயினுக்குலாம் ஒரு திக்கு பிளாஸ்டிக் கவர். அதை நான் போய் தேடுவேன். ஓகேங்களா? அப்ப நான் வண்டலூர்ல இருந்தேன். அதை போய் நான் தேடுவேன். நான் தாம்பரத்துல தேடுவேங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் கவர்லாம் கிடைக்காது. அந்த கவர் எடுத்து அந்த பாத்திரத்துல பானையில வச்சு டாம்ஸ் மாதிரி 3-4 செட் பண்ணி அதை நல்லா டைட்டா சணல் Binding போட்டு wire மாதிரி. கட்டி சணல் போட்டு கட்டி அதை ட்ரம்ஸ் மாதிரி நான் அழகா செட் பண்ணி, அந்த போட்டோலாம் இப்ப கிடையாது நம்ம கிட்ட. அப்போ கேமராவும் கிடையாது, மொபைலும் Correct, நான் கிடையாது. அதை ஒத்துக்கிறேன் சார். அதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப வேற லெவல்ல ட்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரெண்டுக்காக பண்ற விஷயம் கிடையாது இது. அப்ப நான் அதுல தான் ட்ரம்ஸ் வீட்டுல இருக்கிற பொருளையே நம்ம எடுத்துக்கலாம் சில விஷயங்கள். கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்ற அந்த கேள்விக்கு 95% பீப்புள் வந்து வாங்குறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. இப்போ நம்மளுடைய அந்த இந்தியா வந்து அடுத்த லெவல்ல நிக்குது. சூப்பர் சார். யாராலையுமே இப்ப ட்ரம்ஸ் வாங்க முடியலன்ற சூழ்நிலையே இப்ப இல்ல, நான் பார்த்த வரைக்கும். கரெக்ட். உங்களோட கேள்வி சூப்பரான நியாயமான கேள்வி. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமா என் காதல் இது வரைக்கும் எப்பயுமே வரல. ட்ரம்ஸோட தான் வராங்க. கத்துக்கணுங்கிற இன்டென்ஷன் இருந்தா அவ்வளவுதான். அவன் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல அவன் ட்ரம்ஸை வாங்கிட்டு தான் வராங்க. வாங்கிட்டு வரான். சூப்பர். சூப்பர். ஊதுறாத
சூப்பர் சார். சார் உங்ககிட்ட வந்து பயின்ற மாணவர்கள்ல ரொம்ப யங் ஸ்டூடெண்ட் என்ன ஏஜ், ரொம்ப வயசான ஸ்டூடெண்ட்னு சொன்னா என்ன ஏஜ்? 7 வயசுலேருந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். அதுல 10 வயசுல அந்த 7 வயசுல ஆரம்பிச்சு 10 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட் 8 கிரேடு முடிக்க வச்சிருக்கேன். 3 வருஷத்துல சூப்பர். ஆஸ்திரேலியால பிரித்திஷ்னு சொல்லிட்டு ஓகே. அவரை கின்னஸ் ரெக்கார்டும் பண்ண வச்சிருக்கேன். சூப்பர் சார். 1 மினிட்டுக்கு 1350 ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வாசிக்கிற அளவுக்கு அவரை தயார் பண்ணி கின்னஸ் புக்ல அவருடைய பேர் கூட என் பேரையும் ட்ரம்மர் ஸ்ரீதர்னு வர வச்சிருக்கேன். சூப்பர் சார். ஸோ சூப்பர் சார். இது அந்த ஏஜ்ல ஆரம்பிச்சு பெரிய விஷயம் சார். சந்தோஷம் சார். அந்த ஏஜ்ல ஆரம்பிச்சு 58 வயசு வரைக்கும் இப்போ எனக்கு இருக்கிறாங்க. 58ல பெங்களூர்ல ஒருத்தர் சுபாஷ் பை அப்படின்னு ஓ ஒரு பியூட்டிஃபுல். ரொம்ப குட் ஹியூமன். அவரு ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காரு. ட்ரம்ஸ்னா அவ்வளோ டெடிகேஷனு. அவரு 9 வயசுல இருந்து ட்ரம்ஸை வாட்சிட்டு இருக்காரு இத்தனை வயசு வரைக்கும். சூப்பர். என்கிட்ட அவர் ஒரு 6-7 வருஷமா கிளாஸ் வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஏமே சார் நான் 60 வயசு நான் எப்போ ரிட்டையர் ஆகிறனோ அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு அவர் பெங்களூர்ல இருக்காரு. சென்னை வந்துட்டு உங்ககிட்ட குருகுல மாதிரி இருந்து நான் படிக்கணும், நான் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். Age- ஒன் மோர் ஏஜே இல்ல இப்போ. ஏஜே கிடையாது சார், தடையே கிடையாது. இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், இன்வால்மெண்ட், டெடிகேஷன், இது 3 தான் ஒரு சாதாரண ஒரு மனிதரை அந்த துறையில ஸ்டார் ஆக்கிறதுக்கு. இது 3 தான். இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் என்னைக்குமே குறையக்கூடாது, அதிகமாயிட்டே போகணும். இன்வால்மெண்ட், அந்த ட்ரம்ஸ் கூட நம்ம எப்படி நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அது கூட அட்டாச் பண்ணிக்கணும். டெடிகேஷன், யார் சொல்லியும் நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே அந்த ப்ராக்டிஸ் இது நம்மளுக்கு வர வரைக்கும் நம்ம பண்ணணும். யார் சொல்லி நிக்க கூடாது. அந்த 3 விஷயமும் அந்த அர்ப்பணிப்பு இருந்ததுன்னு வைங்க, நீங்க ஸ்டாரா வரத தள்ளி வேணா போமே தவிர தடுக்க முடியும். அவ்வளவுதான். ஸோ என்ன சொல்றீங்கன்னா மியூசிக் இஸ் லைஃப், ட்ரம்ஸ் இஸ் ஒய்ஃப்னு சொல்றீங்க. இது என்னோட தாரக மந்திரமா இருந்தது. என்னோட கார்ல நான் வச்சிருந்தேன். நான் அதை பார்த்துட்டு அதுதான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி இப்போ சொல்றேன். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பு ஸ்ரீதர் சார். நிறைய கேள்விகளுக்கு ட்ரம்ஸ் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு நீங்க அற்புதமா ஆன்சர் சொன்னீங்க. இன்னொரு தருணத்துல மறுபடியும் சந்திக்கலாம் ஸ்ரீதர் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டுடியோஸ்க்கு. தேங்க்யூ சந்தானா சார். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இந்த என்னோட பழைய ஞாபகத்தெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்தானா டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். முடிஞ்சா என்னுடைய சேனலையும் வந்து பாருங்க, நீங்க நிறைய என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் யாராவது யங்ஸ்டர்ஸ், உங்களுடைய சன் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது இல்லை மியூசிக் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. தேங்க்யூ சார்.